السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين. وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال تعالى: தந்திருப்பதற்கு நோக்கம் நாம் அல்லாஹ்விற்கு பொருத்தமான காரியங்களை செய்ய வேண்டும். வறுமையில் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான நன்மையை செய்வதில் நாம் முற்றிக் கொள்ள வேண்டும். அதற்காக அல்லாஹ் தஆலா இவ்வளவு பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை, குறிப்பாக ரமலானுடைய இறுதி தினங்களையும் அல்லாஹ் தஆலா வழங்கியிருப்பதற்குரிய நோக்கம் இறை நம்பிக்கையாளர்கள் நன்மையை முற்றிக் கொள்ள வேண்டும், நன்மையை அடைவதற்கு முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் முயற்சி செய்யாதவரை எந்த ஒரு நன்மை அடைய முடியாது. சூரத்துல் நஜ்மில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்: وَأَنْ لَيْسَ لِلْإِنسَانِ إِلَّا مَا سَعَى وَأَنَّ رَبَّهُ سَوْفَ يَرَى وَأَنَّ سَعْيَهُ سَوْفَ يُرَى. அல்லாஹ் சொல்கிறார்: وَأَنْ لَيْسَ لِلْإِنسَانِ إِلَّا مَا سَعَى. மனிதன் எதை முயற்சி செய்தானோ அந்த ஒன்றை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. எதை முயற்சி செய்தால்தான் கிடையாது. முயற்சி செய்யவில்லை என்றால், அதனால் ஈடுபடவில்லை என்றால் இது அடைய முடியாது. நிச்சயமாக அவன் எந்த முயற்சியை செய்தானோ அதனுடைய பலனை நாளை மறுமையில் பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்கிறோமோ செய்திருக்கிறோமோ அதைதான் நாளை மறுமையில் பார்க்க முடியும். இந்த துன்யாவில் செய்யவில்லை என்றால் நாளை மறுமையில் நாம் எதையுமே பார்க்க முடியாது. நம்மை நன்மையை நோக்கி முந்திக் கொள்வதற்கு கட்டளை பிறப்பிக்கின்றார். இந்த உலகப்பட்ட சிறந்த வாக்கியாக இருந்தால் சொல்கிறார்: والسابقون السابقون أولئك المقربون في جنات النعيم. முந்தியவர்கள் முந்திக் கொண்டார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவார்கள். இந்த துன்யாவோட முந்தியவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முந்தியவர்கள் நெருக்கமாக இருப்பார்கள். அந்த நெருக்கம் எங்கே கொண்டு போய்விடும்? ஜன்னாத்தின் நஈம், சொர்க்கத்தினுடைய நிலையான சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும். முதலாவது முங்குவது உலக வாழ்க்கையில் யார் அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியத்தை செய்வதற்கு அதை உட்படுத்திக் கொள்கிறார். இதை கடமைகளை நிலைநாட்டுவதிலே, விதிகளை செய்வதிலே, யாவது குர்ஆன் ஓதுவது, சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதில் யார் முந்திக் கொண்டார்களோ அந்த முந்துதல் என்பது இந்த துன்யாவில் நன்மையை நோக்கி முந்தியவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றுவிடுவார்கள். அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுகின்ற பொழுது அவர்கள் சொர்க்க சோலைகளை வசிப்பார்கள் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இதே போன்று உலகப்பட்ட அதே வசனத்தில் மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்: வசாமிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்தி ஸமாஇ வல் அர்த் உஇத்தத் லில்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ذَلِكَ فَضْلُல்லாஹி யு'தீஹி மன் யஷா வல்லாஹு ஃபضْلுல் அஸீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார்: வசாமிஉ இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் முந்துங்கள். உலகத்தில் மனிதன் தன்னை உயர்த்திக் கொள்வதற்காக, தன் செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காக, உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதற்காக, கல்வியை நாம் படிக்க வேண்டும் என்பதற்காக உலக விஷயத்தில் மனிதன் முந்துதலில் மிக வேகமாக போகும். எவ்வளவு வேகம் போக முடியுமோ அவ்வளவு வேகம். ஆனா ரப்பு சொல்றான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் அவன் நாளை வறுமையில் உங்களுக்கு கொடுக்க போகக்கூடிய சொர்க்கத்திற்காக முந்துங்கள். நிலையாக இருக்கக்கூடிய விஷயத்திற்கு நீங்கள் முதலிடம் கொடுங்கள். அடித்து போகக்கூடிய விஷயத்திற்கு நீங்கள் ஏன் முக்கியத்துவம் அளிக்கிறீர்கள்? முதலிடம் அதற்கு கொடுத்து பாருங்கள். அல்லாஹ் வித்தியதை உங்களுக்கு தானாகவே அல்லாஹ் கொடுப்பான். உங்களுடைய முயற்சி அல்லாஹ் அதற்கான வெற்றியை கொடுப்பான், வரவேற்றை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு மனிதனுடைய பொங்குதல் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற அந்த சொர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் செல்ல வேண்டும்.
ஈமானுக்கு முக்கியத்துவம் அளித்தார்கள். அவர்கள் வெற்றியாளர்கள். ஈமானை அடைவதை முந்திக் கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை மார்க்கத்தை போதிக்க வந்த தூதர் இந்த மக்கா நகரத்தில் எப்படி ஈமானின் வலு ஏற்பட்டது, அவர்களிடத்தில் ஈமான் எவ்வளவு சுண்ணத்திற்குள் அடக்கப்படுகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் மக்காவில் தாவூதுல்லாஹை தொழுது கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வை தொழுகிறார். தொழுது கொண்டிருக்கும்போது அபூஜஹலுடைய தலைமையில் ஒரு கூட்டம் உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருந்தது. எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதற்கு போவாங்க, சரிதா எப்ப செய்வாங்க, அப்பொழுது அவர்களை எந்திரிக்க விடாமல் அவர்களை வேதனை செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்கள் உடனே அபூஜஹல் கூறினார், முகமதுடைய சரிதாவுடைய நேரத்தில் அந்த தலையை கொண்டு வந்து நாற்றம் எடுக்கப்பட்ட ஒட்டக தொடரை ஓடுகிறவர் யாராவது இருக்கிறார்களா என்று அறிவிப்பு செய்து அந்த அறிவிப்பை கேட்டு ஒரு மனிதன் அங்கே கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்திலே ஒட்டகத்தினுடைய நாற்றம் எடுக்கப்பட்ட அந்த ஒட்டகத்திலே உடலை கொண்டு வந்து எதிரிக்க முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதரை வேதனைப்படுத்தினார். அறிந்த மகளாரை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிறுபிள்ளை ஓடோடி வந்தார். தன் தந்தை தன் பிள்ளைக்கு முன்னால் இழிவுபடுத்தப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வேலையில் இருந்த அந்த அசிங்கங்களை எடுத்து வெளியே தள்ளி தன் தந்தையை நோக்கி அடித்தார்கள். அப்படியெல்லாம் ஈமானில் முந்தியவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிலே முந்துதலுடைய விளைவு சொர்க்கத்தினுடைய சுப செய்தி கிடைத்தவர்கள். ஒரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒரு பொறுமையை கையாண்டார். இதை உயர்ந்த ஒரு பொறுமை கையாண்டார். சின்ன விஷயத்துக்கு நம்மளால் பொறுக்க முடியவில்லை. பொறுமையை இழந்திருக்கின்றோம். ஒரு நபியினுடைய பொறுமையை பாருங்கள். பொறுமை கட்டத்திற்குள் ஈடுபடுத்தப்பட்டார். நான் பெற்றெடுத்த தாய் பிள்ளைகளுக்கு முன்னால் இறை மார்க்கத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்புறுத்தப்பட்டார். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முந்துதல் தான் அவருடைய சொர்க்கத்திற்கு உந்திக் கொண்டு செல்ல வைத்தது. அதைதான் அல்லாஹ் சொல்றான், சாபிகு இலா மக்ஃபிரத்தி ரப்பிக்கும், இறைவனிடமிருந்து கொடுக்கப்படுகிற அந்த சொர்க்கத்தை நேசியுங்கள், மன்னிப்பை நேசியுங்கள். இதனால் இந்த சொர்க்கத்தின் அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்குரியவர்களாக ஆகுவீர்கள். எப்படி உங்களுடைய நபி தன் சொர்க்கத்தினுடைய உலகத்தின் பொறுமையிலே மார்க்கத்திற்காக கஷ்டங்களை கொடுத்து கொண்டார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றார்கள். அதனால் சொர்க்கத்திலே ரசிக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அப்படியான வெளிநடத்த முந்துதல்கள் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தோழர்களாக இருந்த நபி தோழர்கள் நெருக்கடியான காலகட்டங்கள் ஈமானை சொல்ல முடியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடியாதவர்களாக பலவீனமானவர்களாக இருந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் எவ்வளவு ஒரு சூழ்நிலையிலையும் தான் ஈமானை முந்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய இறை பொருத்தத்திலே முந்திக் கொள்ள வேண்டும். தன்னை எவ்வளவு இனிமை பேசினாலும் நான் அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தை அடைவதை நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதரால் பயிற்சியளிக்கப்பட்ட அந்த நபி தோழர்கள் சஹாபா பெருமக்கள் தன்னுடைய அந்த மன்னிப்பின் மற்றும் சொர்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நாம் எல்லாம் அறிந்த நபி தோழர் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஈமானை கொண்டார்கள். அடிமையாக இருந்தவர் பல கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். நடு தெருவிலே போன்ற அவர்களை சுடு மண்ணில் புரட்டி எடுத்தார்கள். அல் அஹத் அல் அஹத், அல்லாஹ்வை ஒருவரையும் வணங்க மாட்டேன் என்பதை உறுதியாக இருந்தார்கள். அன்றைக்கு இருந்த அரபு தீவுகளுக்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இழிவாக கருதினார்கள், கேவலமாக கருதினார்கள். ஆனால் அந்த ஈமானிலே உறுதியிருந்தால் அல்லாஹ்வின் நம்பிக்கையிலும் அமல் செய்வதிலும் சொர்க்கத்தை அடைவதிலும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை பெறுவதிலும் அதில் முந்தியதினால் அவர்களுக்கு கிடைத்த உயர்வு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கம் கிடைத்தது. மதீனாவை முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்வை அடைக்கக்கூடிய பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார்கள். உலகமே அதை உயர்த்தி பார்த்தது. ஒரு அடிமைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பா, இவ்வளவு உயர்ந்த ஒரு பணியா என்று கருதுகின்ற அளவிற்கு உயர்வை கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எதை நோக்கியது? அவர்கள் அந்த சொர்க்கத்தை நேசித்தார்கள், அல்லாஹ்வை மன்னிப்பை நேசித்தார்கள், அதை நான் உந்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இதற்காக எவ்வளவு பெரிய இழப்பும் துன்யாவில் வந்தால் அதை நான்
வைத்துக் கொள்ள தயாரித்த நிலையிலே இருந்தார்கள். அந்த பொறுமையும் அந்த முன்னுதல் தான் உலகத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை காபத்துல்லா வெற்றி கிடைத்த பொழுது, அந்த காபத்துல்லாவுக்கு மேல் உயர்த்துகின்ற பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள்களில் கால் வைத்து மேலேறி நின்று அல்லாஹு அக்பர் ஹய்யா அலஸ் ஸலாத் ஹய்யா அலல் ஃபலாஹ் எந்த அடிமைகளை இழிவாக நினைத்தார்களோ, எந்த அடிமைகளை கேவலமாக நினைத்தார்களோ, அந்த அடிமைத்தனத்தை அடியோடு அகற்றிய இஸ்லாம் ஏனென்றால் அந்த ஈமான், அந்த இறை பொருத்தத்தை தேடினார்கள், இறை மன்னிப்பை தேடினார்கள், சொர்க்கத்தை நேசித்தார்கள். அதை உயர்ந்த அந்தஸ்து துனியாவிலேயே அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அபூபக்கர், உமர் போன்ற செல்வந்தர்களுக்கு முன்னாலும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாமினால் செய்யதுனா எங்களுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு உயர்ந்தார்கள் என்றால் எது உயர்த்தியது? சொர்க்கத்தை நேசித்தது, மன்னிப்பை நேசித்தது. அல்லாஹ் அழைத்தார் அல்லவா, சாபிகு இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் முந்துங்கள், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கம் முந்துங்கள். வஇத்தத்தில் லதீன ஆமனு, ஈமானியர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுபவர்களுக்கு உயர்த்தப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு அந்த சொர்க்கம் தயாராக இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த விஷயத்தை தான் விழாக்களில் அழைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உலக வாழ்க்கையை அந்த எந்த அளவு தீவிரத்தில் அவர்களுக்கு இனிமாக கிடைத்தார்களோ அங்கேயே அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தி, இவர்கள் எந்த இழிவும் கிடையாது, ஈமானை வலுவினால் உயர்ந்தவர், இறை நெருக்கத்தை பெற்றவர், உலாஇகல் முகர்ரபூன ஃபி ஜன்னாத்தின் நஈம், இவர்களுடைய இந்த இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் உந்தியதின் விளைவு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கிறார்கள், சொர்க்கத்தை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் சென்றிருந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பல சொர்க்கத்தின் நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது அந்த சொர்க்கத்தில் யாருடைய சத்தத்தை கேட்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், பதிவுடைய தொழுகைக்கு பின்னால் அமர்ந்து பிலாலை அழைத்து கேட்கிறார், யா பிலால் மாதா அமிர்த பில் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் என்ன அமல் செய்தீர்கள்? நேற்றைய தினம் இன்னி சமீஅத்து தஃபர அலைஹி மினல் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களுடைய சிறப்பு சப்தத்தை நான் கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிலாலை இழிவாக நினைத்தார்களோ, கேவலமாக நினைத்தார்களோ, வியாபார பொருளாக வைத்து பிலால் அவர்களுக்கு விற்பனை செய்து பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்து விலைக்கு வாங்கினார்களோ அந்த பிலாலை எல்லாம் அவர்கள் சொர்க்கத்தில் நடமாடக்கூடிய சிறப்பு சப்தத்தை நான் கேட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்து தன் தோழரை அழைத்து அவர்களை மாதா அமிர்த பில் இஸ்லாம், இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அப்படி என்ன அமல் செய்வீர்கள்? சொர்க்கத்தில் உங்களுடைய சிறப்பு சொந்தத்தை பேசுகின்ற அளவுக்கு இறைவனை ஆக்கினாரே. அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் சொல்கின்ற விஷயங்களை நான் பின்பற்றினேன், உங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டேன். என்னுடைய அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை செய்ய சொன்னால் அதை நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் கேட்கின்ற போது அவர் சொன்னார், என்னுடைய வாழ்நாளில் நான் எப்பொழுதும் ஒழுவு செய்து கொண்டு இருப்பேன், எப்பொழுது ஒழுவு குறித்தாலும் ஒழுவு செய்து கொண்டு 2 ரக்காத் தொழாமல் இருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். இதை மார்க்கத்திலே எப்படி நேசித்தார்கள்? ஒழுவுக்கு பின்னால் 2 ரக்காத் தொழக்கூடியவர்களாக, ஒழுவோடு இருக்கக்கூடியவர்களாக ஒரு நபி தோழருடைய இந்த பிடிப்பு எதை நோக்கியது? சொர்க்கத்தை நேசித்ததின் காரணமாக, இறை மன்னிப்பை நேசித்ததின் காரணமாக, அதனுடைய மகப்பத்தை அமல் செய்ததின் காரணமாக உலக வாழ்க்கையிலேயே சமூகத்திற்கு முன்னால் இனிவாக கருதிய அந்த நபி தோழரை சொர்க்கத்தில் கண்டு அதற்கு எந்த காரணம் என்று சாதனை நடத்தி அந்த தோழரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயல்தான் உண்மை, இந்த செயல்தான் உண்மை, இந்த தேசம்தான் உண்மை. எந்த சொர்க்கத்தை நீங்கள் நேசித்தீர்களோ, எந்த பாவ மன்னிப்பை நேசித்தீர்களோ, எதற்காக தன்னை உட்படுத்திக் கொண்டீர்களோ, நீங்கள் உலக வாழ்க்கையில் செல்வம் கிடைக்கிறது, பதவி கிடைக்கிறது, இதை நேசித்ததை விட்டுவிட்டு எனக்கு சொர்க்கம் தேவை, இதை மன்னிப்பு தேவை என்று ஆடிகள் ஓடுகிறீர்களோ, அதுதான் உங்களை அந்த சொர்க்கத்தை நடமாட
சப்தத்தை என்னால் கேட்க முடிந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் சுவைச்செய்தி பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார் என்றால், அன்பிற்குரியவர்களே, நாம் இவ்வளவுதான் இந்த உலகத்தில் உயர்ந்தவராக சிறந்தவராக வாழ்ந்தால் அல்லாஹ் அழைக்கிற அழைப்புக்கு நாம் பதில் தர வேண்டும். அல்லாஹ் எதை அழைக்கிறார்? சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த் உஇத்தத் லில்லதீன ஆமனூ. இறை நம்பிக்கையாளர் மனிதர்களே, அந்த சொர்க்கத்தின் பக்கம் வந்துங்கள், பாவ மன்னிப்பின் பக்கம் வந்துங்கள். பாவ மன்னிப்பின் நேரத்தை சரியான காலகட்டத்தில் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறார். அதற்குரிய நேரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இஸ்திக்பாருடைய நேரத்தில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த குறிப்பிட்ட ரமலானுடைய இறுதி 10 தினங்களில் இருக்கின்ற பாக்கியுள்ள நாட்களில் இந்த நேரத்தில் நாம் அதிகம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், மன்னிப்பை தேட வேண்டும். அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறார். அந்த சொர்க்கத்தை நேசிக்க, பாவ மன்னிப்பு தேடுவதை நேசிங்கள். உலாயிகள் முகர்ரபூன், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். இந்த துன்யாவை நீங்கள் இடத்தை நன்மையை நோக்கி முந்தினீர்களோ, இந்த உந்துதல் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் முந்தி வைக்கிறது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொடுக்கிறது. ஜன்னாத்தின் அடி சுருக்கத்தில் வாழக்கூடிய நசீபு கிடைக்கிறது என்று அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறார். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பதை போல இருக்கின்ற பாக்கி நாட்களை நாம் இயன்ற அளவிற்கு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு அதிகமாக தன்னுடைய வாழ்வில் செய்த தவறுகளை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருந்தார்களோ, அதுபோன்று நாமும் நம்முடைய வாழ்வில் இஸ்திக்பார், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் அதிகம் தௌபாவை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையாக இருந்தது, ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்பார் செய்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ், என்னுடைய பக்கம் நான் மீண்டுவிடுகிறேன், தௌபா ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் கேட்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமானது எது தெரியுமா? அந்த சொர்க்கமும் இஸ்திக்பாரும் எதையும் இணைத்து அல்லாஹ் அதனால் கூறுகிறான். அதே போலதான் ஆலை இம்ரான் அல்லாஹ் அழைக்கும் பொழுது வசாரிஹு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். அங்கே அல்லாஹ் அழைக்கிறான், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கம் மன்னிப்பின் பக்கம் வாருங்கள். அது யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது? உஇத்தத் லில் முத்தகீன். யாரெல்லாம் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை நம்பினார்களோ, பயந்தார்களோ, சொர்க்கத்தை நேசித்தார்களோ, மன்னிப்பை தேடினார்களோ, கடமையை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருந்தார்களோ, தக்வாவுடையவர்களாக இந்த நோன்பு காலம் அவர்கள் தக்வாவாக மாற்றியோ அந்த முத்தகீன்களுக்காக சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆணையர்களால் அல்லாஹ் கூறுகிறான். 2 இடங்களிலும் சாதிக்கு என்று சொல்லும் பொழுது சரி, சாதிக்கு என்று சொல்லும் பொழுது சரி, அல்லாஹ்வுடைய அழைப்பு சொர்க்கமும் பாவ மன்னிப்பும். அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பூமி சொர்க்கம், நிலையான சொர்க்கத்தினுடைய உயர்வு வானம் பூமி எவ்வளவு விசாலமாயிருக்கிறதோ அவ்வளவு பிரபலமான சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஈமானியர்களுக்கு கொடுக்க பெற்றிருக்கிறார் என்று அறிவிப்பு கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய அறிவிப்பை உணர்வோம், புரிவோம், வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். நாம் அறிந்த பல விஷயங்களை சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துக் கூறுவோம். ஒவ்வொரு உள்ளங்களையும் ஈமானிய உள்ளங்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த ஈமானை உயிருள்ள ஈமானாக ஆக்கி இருக்கின்ற இந்த சிறப்பு வாய்ந்த அந்த நாட்களில் தௌபாவையும் இஸ்திக்பாரையும் செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் வாய்ப்பாக புரிவானாக. ஆமீன். வா தஆலா.